மாடம்பாக்கம் ஐக்கிய நாடார் சங்கத்தின் 7ஆம் ஆண்டு குடும்ப விழா பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணனுடன் பங்கேற்பு. சென்னை மாடம்பாக்கத்தில் மாடம்பாக்கம் ஐக்கிய நாடார் சங்கத்தின் 7ஆம் ஆண்டு குடும்ப விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாடம்பாக்கம் ஐக்கிய நலசங்க தலைவர் அந்தோணி நாடார் தலைமை தாங்கினார். நாடார் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் ஸ்ரீனிவாசன் நாடார் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர் பாண்டியராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சிக்கு கல்வியில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு கேடகம் மற்றும் ரொக்கம் பரிசினை வழங்கி சிறப்பு விருந்தினர் வழங்கி மாணவர்களை பாராட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறும்பொழுது, காமராஜர் வழியில்தான் பதவியின் மீது ஆசை இல்லாமல் தன்னுடைய செல்வாக்காக ஆளுமையை பதவிக்கு கூட துறந்ததாகவும் தெரிவித்தார். நாடார் சமூகம் என்றாலே உழைப்புக்கு பெயர் பெற்ற சமூகம். அந்த சமூகத்திலிருந்து வந்தவள் நான், உழைப்பால் தான் உயர்ந்துள்ளேன் என தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் பேசுகையில், அதிமுக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காமராஜரையும் நாடார் சமூகத்தையும் பெருமைப்படுத்தும் விதமாக இருமுறை என்னை கல்வித்துறை அமைச்சராக நியமித்தார் என பெருமிதம் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் நாடார் பாதுகாப்பு பேரவை தலைவர் ஸ்ரீனிவாசன் நாடார், எம்எல்ஏ பிரபாகர ராஜா, பாஜக ஓபிசி அணி துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், அணை வேளாங்கண்ணி கல்வி குழும தலைவர் தேவ் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாடம்பாக்கத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இறுதியாக அனைவருக்கும் பரிசு பொருள் மற்றும் அறுசுவை உணவு மாடம்பாக்கம் ஐக்கிய நாடார் சங்க சார்பில் வழங்கப்பட்டது. என்னை வந்து பார்த்து நான் உங்களை சார்ந்தவர் என்று அடிக்கடி என்னை வந்து பார்த்து, அங்கே அமைச்சர்கள் இருக்கிறார்கள், நம் கவுட இனத்தை சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 10% மேல் தெலுங்கானா வளர்ச்சியில் அவர்கள் தங்களது பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அங்கே சென்றவுடன் எல்லோரும் வந்து பார்த்து எங்கள் சகோதரி இங்கே வந்திருக்கிறார் என்று எனக்கு சொன்னவுடன் உண்மையிலேயே நான் மனமகிழ்ந்து போனேன். அந்த அளவிற்கு நம் சமுதாயம் தமிழகத்தில் மட்டுமல்ல பாரத தேசம் முழுவதும் பரவி கிடக்கும் ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது நம் சமூகம் என்பதை பெருமையுடன் என்னால் இங்கே சொல்லிக் கொள்ள முடியும். இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது தமிழ் நெஞ்சன் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார். அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு 300 ரூபாய் அப்பா கையில வாங்கினேன், அப்போ 1 கிராம் தங்கம் வாங்கினேன்னு சொன்னார். ரொம்ப புத்திசாலின்னு அதுல இருந்தே தெரியுது. ஏனென்றால் வேறு எது வாங்கியிருந்தாலும் அவருக்கு அது பல்கி பெருகார். நான் அடிக்கடி நாடார் சங்க நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது ஒன்றை சொல்லுவேன். நம்ம சமுதாயத்தை மட்டும்தான் அண்ணனுக்கு ஈக்குவலா அக்காக்களும் வேலை செய்யற ஒரு சமூகம். கடையை அண்ணன் பார்த்துக்குவாங்க, அண்ணன் சரக்கு வாங்க போகும்போது அக்கா கடையை பார்த்துக்குவாங்க. நான் அண்ணன் தான் சொல்லுவேன், அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் காசு வந்த உடனே அக்காவுக்கு நிறைய செயின் வாங்கி கொடுங்க, நிறைய வளையல் வாங்கி கொடுங்க, கம்மல் வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்ம சமுதாயத்துலதான் அண்ணன் கடையில கொஞ்சம் பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் அதிகமா சரக்கு வாங்கினா நல்லா விற்கலாம், பேங்க்குக்கு போய் லோன் வாங்கலாமான்னு கேட்கும்போது அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம், என் கையில இருந்து காதுல இருந்து உங்களுக்கு வாங்கி தரேன், எடுத்து தரேன் அப்படின்னு உடனே கலட்டி கொடுப்பாங்க. ஆக நம்ம ஊர்ல பேங்க் என்னன்னா அக்காக்களின் நகை தான் பேங்க். அதனால நீங்க லாபம் வரும்போதெல்லாம் அக்காக்களுக்கு நிறைய நகை வாங்கி கொடுங்க. அண்ணன்மாரெல்லாம் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அக்காக்கள்லாம் மேடமே சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க நகை வாங்கி கொடுக்கணும்னு, நகையை அதிகமாக வாங்கி கொடுங்க. ஏனென்றால் இன்னைக்கு மதிப்பு மிக்கதாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இன்று பாரத தேசத்தின் பொருளாதாரத்தில் மிக அதிகமான பங்கை வகிப்பவர்கள் நீங்கள். உழைப்பிற்கு பெயர் போன சமுதாயம் நம் சமுதாயம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னிடம் கூட கேட்பார்கள் பல பேர், நீங்கள் இந்த வயதில் என்னென்னால் நான் ஆளுநர் ஆனவுடன் இந்தியாவிலேயே இளவயது ஆளுநர் நான் தான். அப்போ இளவயது ஆளுநராக இந்த வயதிலே நீங்கள் ஆளுநர் ஆகிறீர்களே, அதற்கு ரகசியம் என்ன என்று சொல்வார்கள், கேட்பார்கள். நான் சொல்வேன், அந்த ரகசியம் உழைப்பு மட்டுமே ரகசியம். அது இந்த சமூகத்தின் ரத்தத்தில் ஊறியது. ஆக உழைத்தால் உயரலாம் என்பதை நம் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லிக் கொடுத்தார். அதிலிருந்து நாம் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு என்னை விட கூட கேட்பாங்க, நீங்க எப்படி ஒரு கட்சியில் இணைந்தீர்கள் என்று.
நான் சொல்லுவேன், மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களை நான் பார்க்கும் பொழுது சொன்னேன், உங்கள் முகத்தில் நான் காமராஜரை பார்க்கிறேன். வளர்ச்சி திட்டங்களுக்கு வழிவகுக்கிறீர்கள், நதிகளை இணைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அவர் உங்கள் முகத்தில் நான் காமராஜரை பார்த்தேன் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்பு அவர் தொலைக்காட்சியில் பேசுகிறார். பேசும்பொழுது அவர் சொல்கிறார், நான் இன்று இந்த நடவடிக்கைக்கு, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கைக்கு ஒரு தலைவர் என்று இருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் என்று இந்த நாட்டை ஆளுகின்ற மோடி சொல்கிறார். அவர் குஜராத்தை சார்ந்த தலைவரை சொல்லவில்லை, வட இந்தியாவை சார்ந்த தலைவரை சொல்லவில்லை. ஊழலற்ற தன்மைக்கு நேர்மையான தலைவர், நேர்மையான நடவடிக்கைக்கு என்னை ஒரு தலைவர் பாராட்டி இருந்தார் என்றால், பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் என்று குஜராத்தில் பிறந்த ஒரு பிரதமர் சொல்கிறார். அப்படி என்றால் வளர்ச்சிக்கும், நமது தன்னலமற்ற தன்மைக்கும், ஊழலற்ற தன்மைக்கும் இந்தியாவிலேயே ஒரு தலைவரை சுட்டி காண்பிக்க முடியும் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜராக இருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை. இன்று கூட எந்த இடத்திற்கு போனாலும் நமக்கு பெருமை சேர்ப்பது நம் தலைவரின் அந்த பண்பும், அந்த பண்பை பெற்றுக்கொண்ட நாமும் கடுமையாக உழைக்கும் பொழுது. என்னை பொறுத்த மட்டில் இன்று நீங்கள் அனைவருமே பொருளாதாரத்தில் சிறந்து இருக்க வேண்டும், அதிகாரத்திலும் சிறந்து இருக்க வேண்டும். அதிகாரத்தில் எவ்வளவு பேர் அதிகமாக வருகிறோமோ அந்த அளவில் இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து சமூகத்திற்கும் பணியாற்றும் பழக்கம் நமக்கு இருக்கிறது. நம் சமூகத்தை சார்ந்தவர்களை தான், இந்த சாதியை சார்ந்தவர்களை தான் நாம் ஒன்று சேர்த்து நாம் உருவாக்குவோம் என்று. நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் உயர்ந்தால் அது அத்தனை சமூகத்திற்கும் பணியாற்றும் உயர்ந்த உள்ளம் நம் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. அதனால் இன்று கூட என்னிடம் பல பேர் கேட்பார்கள், இவ்வளவு பெரிய ஆளுநர் என்ற பதவியை, ஆளுநர் என்ற பதவி மிகப்பெரிய பதவி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். புரோட்டோகால் விதமாக முதலில் ஜனாதிபதி, உப ஜனாதிபதி, அதற்கு பின்பு பிரதமர், அப்புறம் ஆளுநர். நான் இப்ப ஆளுநராக இங்க வந்து நிக்க முடியாது, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணிட்டு இங்க ஒரு 300 போலீஸ்காரங்க வந்துருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கையை ராஜினாமா செய்யும் துணிச்சல் எப்படி வந்தது என்றால், முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த காமராஜரின் வழி வந்ததனால் அந்த துணிச்சல். ஆக மக்கள் சேவையே மகேசன் சேவை. எனக்கு எவ்வளவு வசதிகள் இருந்தாலும், எனக்கு 300 காவலாளிகள் இருந்தாலும், 400 பணியாட்கள் இருந்தாலும், மக்களுக்கு அருகே வர முடியவில்லை என்றால் அந்த பதவியை விட, ஆளுநர் என்ற சிம்மாசனத்தை விட மக்கள் மனது என்ற சிம்மாசனம் தான் எனக்கு பெரிது என்பதை அதை விட்டு வந்தேன் என்றால் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் நமக்கு காட்டிய வழி என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நாமெல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நீங்கள் அனைவருமே நன்றாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நான் மருத்துவர் என்ற முறையில் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், மகிழ்ச்சியை எதற்காகவும் தொலைக்காதீர்கள். நான் சகோதரர்களுக்கு சொல்வேன், கடையை வச்சுக்கிட்டு, பிசினஸ் வச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் உழையுங்கள், ஆனால் உடல் நலத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் உடல் நலத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். காலையில எல்லாரும் யோகா செய்யுங்க, நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க, உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். வருடம் வருடம் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நன்றாக உயர்ந்து வரும் பொழுது அதை அனுப்பி வைக்கும் அளவிற்கு நம் உடல் நலம் சரியாக இருக்க வேண்டும். இதற்கு முன்னால் ஒரு அரசியல்வாதியாக பேசிய நான் இப்பொழுது ஒரு மருத்துவராக உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன். உங்கள் சகோதரியாக என்றும் நாம் எல்லாம் இணைந்து இந்த சமூகத்தை உயர்த்துவோம். அதற்கு நமக்கு பெருந்தலைவர் காமராஜர் வழிகாட்டி இருக்கிறார் என்று சொல்லி